வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேட் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து டான்செட் ரிலேட்டடான எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன் ரிலேட்டடா நிறைய தகவல்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மேட் எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம். ஸோ மேட் எக்ஸாம் அப்படின்றது நம்ம முக்கியமான ஒரு எக்ஸாம் ஃபார் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு பி ஸ்கூல்ஸ்லயோ அல்லது டாப் இன்ஸ்டியூஷன்லயோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு மேட் எக்ஸாம்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். அதுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கங்க. நீங்க 2025ல எம்பிஏ ஜாயின் பண்ணணும், டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆல் ஓவர் இந்தியா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் அப்படின்றது மேட் எக்ஸாமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட் எக்ஸாம் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஸ்கோரை வச்சு நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய 200+ இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க அட்மிஷன் எடுக்க முடியும். இது முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றத உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது மூலியமா ஜாயின் பண்றது அப்படின்றது உள்ளதுலேயே ஒரு கிளவரான டிசிஷன். ஏன்னா டான்செட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் டான்செட் எக்ஸாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நினைச்ச மாதிரி ஸ்கோர் எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கான சான்சஸ் நம்ம கம்மி. ஒரே ஒரு தடவை தான் எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு மார்ச் அல்லது ஏப்ரல்ல நடக்கும். அந்த எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் கம்மியா இருந்தது அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். பட் மேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் மேட் இருக்கு, பிப்ரவரி இருக்கு, மே மாசம் இருக்கு. மே மாசம் அப்படின்றது கூட விட்டுருங்க, டிசம்பர் மேட் பிப்ரவரி மேட் 2 மேட் எக்ஸாம் இருக்கு. இந்த ரெண்டுல நீங்க எதுல நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்கோரை வச்சு நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் 800 அப்படின்றது ஓவரால் ஸ்கோரா கொடுப்பாங்க. அதுல ஒரு 650 அண்ட் எபோவ் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே என்னன்னா டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க அழகா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கான அட்மிஷனை ஈஸியா நீங்க இதன் மூலியமா ஈஸியா ப்ராசஸா பண்ணிக்கலாம். இதுக்கான டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரோல் ஆகிற இன்ஃபர்மேஷனே பாருங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் க்ளோசிங் ஆன் நவம்பர் 30 கொடுத்துருக்காங்க. இது ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 2 இருக்கு. ஸோ அதனால நீங்க இதை பத்தின டீட்டெயிலாக அடுத்தது பார்ப்போம். இதுக்கான ஓவராலா 200+ காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது 2 மோடு நடக்குது. ஒன்று பேப்பர் பேஸ் மோட், இன்னொன்று கம்ப்யூட்டர் பேஸ் மோட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றது 46 சிட்டிஸ்ல நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, மதுரைன்றது முக்கியமான லொகேஷன்ஸ்ல நடக்குது. இதுக்கான சிலபஸ் அப்படின்றதையும் இதுலயே கொடுத்துறாங்க. அதாவது மேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 150 மார்க்குக்கு 2 மணி நேரத்தில் நீங்க ஆன்சர் பண்ணணும். லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்சஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங், மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கில்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் என்வரான்மெண்ட். இது எல்லாமே ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 150 மார்க்கு. இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது பிஜி எலிஜிபிலிட்டி தான். எம்பிஏக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ, அதாவது பாத்தீங்கன்னா எனி யூஜி டிகிரி எலிஜிபிள் தான் இந்த எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாமுக்கான 2 மோட் சொல்லியிருந்தோம். ஒன்று பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட், இன்னொன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இது ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா 2100 ரூபா பே பண்ணணும். அதுவே 2 எக்ஸாம் நான் எழுதுறேன், அதாவது என்னன்னா 2 மோட்ல நான் ட்ரை பண்றேன் அப்படின்றப்ப என்னன்னா கம்பைன் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு 3600 ரூபா கட்டினீங்க அப்படின்னா பேப்பர் பேஸ் கம்ப்யூட்டர் பேஸ் எடுக்கலாம். அல்லது கம்ப்யூட்டர் பேஸ் ஷெட்யூல் 1ல எழுதிட்டு அடுத்து 2வது ஷெட்யூல் எழுதுறேன் அப்படின்னாலும் நீங்க 3600 ரூபா அப்படின்றத பே பண்ணீங்கன்னா போதும். இதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு 30 நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஷெட்யூல் 1க்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் 2 அப்படின்றது 15th டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட்ங்கிறது ஒரே ஒரு ஷெட்யூல் மட்டும்தான், 7 டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 நாள் 10 நாள் அப்படின்றது டைம் இருக்கு. இந்த டைமுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கான எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ நான் நிறைய பேருக்கு சொல்றது என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் ட்ரையல் அட்டன் பண்ணி பாருங்க. இந்த அட்டன் பண்ணது மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு பிப்ரவரியில வர மேட்ல நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். அதே மாதிரி டான்செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த எக்ஸாம் அப்படின்றது எழுதலாம். ஏன்னா ஒரு 80% ஆஃப் சிலபஸ் இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டான்செட் எக்ஸாமுக்கும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதையும் மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த மேட் எக்ஸாமை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓவராலா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஐஐஎம், ஐஐடி தவிர. அதுக்கு தான் கேட் எக்ஸாம் வேணும். பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேட் அப்படின்றத ஒரு ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அமிர்தாவாகட்டும், பிஎஸ்ஜி ஆகட்டும், குமரகு, எஸ்எஸ்என், அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜா, இந்த மாதிரியான விஐடி, இந்த மாதிரியான முக்கியமான காலேஜஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா
மேட் ஸ்கோரை வந்து கன்சிடர் பண்றாங்க. டான்ஜென்ட் ஸ்கோர் கூட வந்து சில காலேஜஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் மேட் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸாம் அப்படின்றத மிஸ் பண்ணாம வந்து எழுதுங்க. முடிந்த வரை வந்து இந்த டிசம்பர்ல எழுதுறத வந்து ஒரு ட்ரையலா வச்சுட்டீங்க அப்படின்னா கூட வந்து பிப்ரவரியில நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது அவுட் ஆஃப் 800க்கு 650 ப்ளஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம நல்ல காலேஜஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். ஸோ அதனாலதான் வந்து நான் இந்த எக்ஸாமை பத்தின இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றதுக்கான காரணம் அப்படின்றது வந்து இதுதான். ஸோ 2000 3000 போகுது அப்படின்ட்டு வந்துட்டு நீங்க யோசிக்க வேண்டாம். ஏன்னா வந்து இது உங்களோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ மேட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. நல்ல காலேஜஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுறேன்.